ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி வெல்கம் டு சமையலறை லக்ஷ்மி சேனல். சமையலறை. இன்னைக்கு நம்ம மறக்காமல் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சேனலை பாஸ்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வீட்டிலே இருக்க பெல் எப்படி ஐக்கானை செய்யுதுன்னு கிளிக் பார்க்கலாமா? பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அதுவும் நம்ம கொஞ்சமாக ஹோட்டல் ஸ்டைல் இன்க்ரீடியன்ஸ் பாஸ்தா வச்சு வீட்டில் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு இருக்க பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வாங்க. செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் அதுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் அதாவது வெங்காயம், 3:2 இது எல்லாத்தையுமே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான நான் இன்றைக்கி குவான்டிட்டி மீடியம் எடுத்துட்டு சைஸ் நல்லா வெங்காயமும் மீடியம் குட்டி சைஸ் குட்டி தக்காளியுமே பீஸஸாக கட் எடுத்துருக்கிறேன். பண்ணி வச்சுக்கலாம். இதை வாங்க. வந்து நல்லா ஃபைன்லி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இதை சாப் அழகாக பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டேன். சாப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம நீங்களும் சாப் இன்னைக்கு பண்ணி வந்து பாஸ்தா எடுத்துக்கோங்க. செய்ய இந்த போகிறது 3 2 கப்ஸ் ஆஃப் பாஸ்தா நான் சேர்க்க போகிறேன் ஒரே கப்பில். ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹையில் வச்சுட்டு வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அண்ட் தென் நீங்கள் பாஸ்தா போடும்போது பாஸ்தா நல்லா சாஃப்ட் அண்ட் சீக்கிரமாக குக் ஆகும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பாஸ்தா நல்லா டேஸ்டியாக வரும். இதில் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சமாக சால்ட், அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. ஸோ தட் ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா பாஸ்தாவை கொஞ்சம் டைம் குக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பாஸ்தா குக் நல்லா புகையாக வரும்போது வில் டேக் இட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த ஃபில்டரில் போட்டு வச்சுட்டு நம்ம பாஸ்தா அதுக்குள்ளே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எடுக்க போகிறது 2 கியூப் சீஸ் அண்ட் தென் ஹட்சனில் அவங்களோட பட்டர் எடுக்க போகிறேன். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ பேன் அதே பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் இப்போது அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றியாச்சா? ஆயில் ஊற்றிட்டுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸ் அப்புறம் டொமேட்டோஸ் போடலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு சில்லி எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாமே டக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றிட்டோம். ஸோ நல்லா வந்து ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் இதெல்லாம் போடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அது ரொம்ப ஃப்ரை ஆகும். அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு பேனும் வீணாகிடும், அதே மாதிரி பாஸ்தா கீழே போயிடும். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தெரியாது. அண்ட் தென் அனியன்ஸ் அண்ட் சில்லி ஃபர்ஸ்ட் வந்து அனியன்ஸ் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஸோ இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இது வந்ததுக்கப்புறமா சிம்மிலே தான் வச்சு பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. அப்போ தான் வந்து நல்லா ஆனியன் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கலர் வந்த உடனே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு we should add டொமேட்டோஸுமே நல்லா வந்து ஃபைன்லி சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த ஜூஸியாக இருக்கும் பாஸ்தா. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது சில்லிஸ் ஆட் பண்ணிக்கணும். சில்லிஸுமே நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் தென் இப்போ வந்து நல்லா இந்த டைம் வந்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பெங்களூரு டொமேட்டோஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டொமேட்டோஸை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோட் ஸ்டைலுன்றதால நான் எந்த சாஸஸுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் சில்லிஸ் அவ்வளோதான் போடுறேன். பிகாஸ் சில்லிலாம் நிறைய போடுவாங்க ரோட் ஸ்டைல் பாஸ்தாவில். இந்த டைமில் நீங்கள் வந்து டர்மரிக் வந்து ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து வதங்கும் சொல்லுவாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலே சால்ட் போட்டிருக்கோம். தேவையான அளவு சால்ட் போட்டுட்டிங்கன்னா நம்ம நல்லா குக் ஆகிடும். நல்லா வந்து அது குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும்.
ஸோ நல்லா சில்லிஸ் போட்டுட்டு டர்மரிக் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வரணும். குட்டியாக அப்படியே பேன் கீழே வந்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ரெட் கலர் இதுக்கு வந்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வரும் பாஸ்தா. இல்லைனா வந்து மசாலா ஒட்டாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதுமாதிரி குக்கும் ஆகாது டொமேட்டோஸ் நல்லா. ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிஞ்சதும் அண்ட் தென் அடுத்த திங்ஸை நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைமில் கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப். 15 ரூபா கெச்சப் வாங்கின சொல்லு. ஆமாம். வாவ், எப்படி செம்மையாக இருக்கும்ல, சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் டக்கு டக்குன்னு ஓடி போய்ட்டு எடுத்துகிட்டு இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் இருக்காமல் இருக்கும். ஸோ நல்லா குக் பண்ணி வரதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். இல்லைனா வந்து ரொம்ப இது மாதிரி ஆகிடும், அந்த ஸ்மெல்லெல்லாம் இதாகிடும். ஸோ தட் நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். பட் நல்லாயிருக்கும். ட்ரஸ்ட் மீ, திஸ் ப்ராசஸ் வில் கிவ் யூ சூப்பர் அவுட்கம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக செய்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ வரல. ஸோ அண்ட் தென் வந்து நம்ம நிறைய பொருளாக வாங்கி செய்யலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இதை மட்டும் செய்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் வந்து பாஸ்தா சேர்த்தாச்சு. பாஸ்தா ரொம்ப இப்போயே கட்டி ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் ஆயில் ஊற்றுங்க சொன்னேன். நாங்கள் ஃபில்டரில் வச்சதால எப்போவுமே இப்படி தான் இருக்கும். பட் பாருங்கள், அந்த ஸ்பைசினஸ் அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சால்ட் போட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரா சால்ட். ஸோ இந்த டைமில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து நான் இன்றைக்கி 2 கியூப் சீஸ் எடுத்துருக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ வந்து செஞ்சுட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம போடுற வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இது 2 கியூப் சீஸ் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த இதில் இருக்கும் இல்லை ஸ்லைஸல், அதில் வந்து போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துடும். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே டக்குன்னு பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. பிகாஸ் அப்படியே சீஸ் சாப்பிட்டா ஒரு மாதிரி குழகான இருக்கும். அந்த கன்சிஸ்டன்ஸ் வில் நாட் பி குட். ஸோ வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட்டில் காட்டிட்டுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும்னா கண்டிப்பாக கொரியாண்டர் வேணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டு லைட்டாக குக் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே சிம்லேயே வச்சுக்கோங்க பாஸ்தாக்கெலாம். பாஸ்தா பாயில் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஹையில் வைக்கணும், மற்றபடி சிம்மில் ஒண்டி தான் வைக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கெச்சப்போடு தான் சர்வ் பண்ணுறேன். எப்படி செம்மையாக இருக்குல்ல, அந்த சீஸோடு சேர்த்து அந்த கெச்சப்போட டிப் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே ரோட் ஸ்டைல் பாஸ்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், see you later.